நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன உங்களுக்கு இது பண்ணலாம்னு நினைச்சேன்னா, இப்போ நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இப்போ வந்து நிறைய நம்மளுக்கு வந்து மேட்ரிமோனியில் நிறைய பொண்ணுக்கு வந்து பசங்க தான் வருது இல்லையா, அது எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்றது சொல்லுங்க. இன்னொன்று நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தால் அவளுக்கு வந்து அப்படியே சொன்ன இது அவளுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுது, நீங்கள் அப்படியே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்படியே 2-3 கல்யாணம் ஆயிருக்கு. ஆமாம், நிச்சயம் இருக்கு. கல்யாணம் இப்போ நம்ம கல்யாணத்துக்கு கூட போக போகிறோம் செப்டம்பர்ல சென்னைக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா, நிறைய பேர் வர நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 இருக்கு நம்மள்கிட்ட. இப்போ 1000 பேர் வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த எப்படி அதை வந்து எப்படி டீல் பண்றீங்க? ஏன்னா சில பேருக்கு டிசப்பாயிண்ட் ஆக சான்ஸ் இருக்கு, ஏன்னா புரிய மாட்டேங்கிறது. ஸோ அதனால அது எப்படின்றத ஒரு வாட்டி கரெக்டாக ஒரு வாட்டி சொல்லிடுங்க. ஸோ பார்க்குற வாழ்க்கும் தெரியாத வாழ்க்கும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வெப்சைட் தான் நம்மளோட மெயின் சோர்ஸ். வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% பீப்புள் பாக்குறது இல்ல. நம்மகிட்ட வந்த வரல 20% தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அது எப்படின்றத என்ன ஃபுல்லா சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸ் நான் சொல்கிறேன். நம்ம குரூப்லேயும் நான் போட்டுருப்பேன் ப்ராசஸ் ஃப்ளோ, ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒன்று வந்து வாட்ஸ்அப் குரூப். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து 2 குரூப் பண்ணிட்டோம். ஒன்று வந்து பாய்ஸுக்குன்னு ஒரு குரூப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ்லாம் இருப்பான். வந்து பாய்ஸ் நம்ம வந்து டெய்லி நம்ம ஆட் ஆகும்போது அந்த பாய்ஸ் ப்ரொஃபைல்ஸ் வரும், ஃப்ளையர்னு ஒரு சம்மரி மாதிரி வரும். அதை வந்து அதை போட்டுருக்கேன். ஸோ கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ்லாம் அதில் இருப்பான். என்னென்ன பாய்ஸ் வந்திருக்கா, நமக்கு கரெக்டாக ஏதாவது மேட்சிங்காக இருக்கா அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து காமனாக எல்லா பாய்ஸும் வருவாங்க. எல்லா பாய்ஸ்னால் வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் படிப்பு வேலை அப்படிங்கிறது வந்து எல்லாமே இருப்பான். அதில் வந்து நமக்கு நம்ம பொண்ணுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கணும். இப்ப சில பேர் என்ன நினைக்கிறான், குரூப்புங்கிறத பார்க்க மாட்டேங்கிறான். அதாவது அவளுக்கு நான் இண்டிவிஜுவலா அனுப்புற மாதிரி நினைச்சுக்கிறான். அது இண்டிவிஜுவலா நான் போல, அது வந்து குரூப், இட்ஸ் அ குரூப் சாட். அதுல போனெல்லாம் அந்த இதுல வந்து போட்டிருப்பேன் பாய்ஸ் ப்ரொஃபைல்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதுல வந்து எல்லா பாய்ஸும் வந்துருவாங்க. சில பேருக்கு என்ன, இப்போ வந்து 2000 ஒரு பொண்ணு ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னா, நம்ம அன்னைக்கு வந்து ஒரு 89 பான் இல்ல 90 பான் ஒரு பையன் அனுப்பும்போது அவருக்கு டென்ஷன் ஆயிடுறா இல்லையா? ஏன்னா நம்ம வந்து பண்ணிருக்கோம், இப்படி பண்ற அனுப்புறாரு நம்மளுக்கு அப்படின்னு. சோ யாரும் இண்டிவிஜுவலா எடுத்துக்க வேண்டாம். அந்த குரூப்ல வந்து அன்னன்னைக்கு யார் வந்து நம்மகிட்ட ஆட் ஆகிறாரோ அவரோட பிளேயர். இதே மாதிரி இன்னொரு குரூப் இருக்கு, அது வந்து கேர்ள்ஸ் ப்ரொஃபைல்ஸ் ஃபார் பாய்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ பாய்ஸோட பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்த கேர்ள்ஸ்ல வந்து அது வந்து அப்பப்போ ஆட் ஆகிறது வரும். சில பேர் வந்து மேட்சிங் லிஸ்ட் எனக்கு கொடுங்க அப்படின்பா. பொண்ணோட அப்பா அம்மாவோ இல்லை பையனோட அப்பா அம்மாவோ கேட்பா, என்னோட பொண்ணுக்கு இல்லை பையனுக்கு என்னென்ன கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுங்க. நான் அதையும் வந்து குரூப்ல போட்டுருவேன். ஏன்னா சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் இல்லையா, வேற யாராவது மேட்ச் இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதனால குரூப்ல போட்டுருவேன். ஏன்னா அவளும் குரூப்ல இருக்காளே, கெட்டவாளும் குரூப்ல இருக்காளே, அதனால 2 குரூப்லயுமே போட்டுருவேன். ஸோ எல்லாருக்குமே கன்வீனியன்டா இருக்கும். ஸோ இவா ஃபோன் பண்ணலன்னா கூட அவா ஃபோன் பண்ணிடலாம், இவாளுக்கு தெரியலனா கூட அவளுக்கு தெரிஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்வீனியன்ட்டுக்காக குரூப்ல போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வரும் குரூப்ல. ஒரே ஃபோன் நம்பர் தான். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9880649772. இது வந்து ஒரே ஃபோன் நம்பர். அதுல வந்து நார்மல் கால், வாட்ஸ்அப் கால், குரூப்ஸ் எல்லாமே இருக்கும். வேற வேற நம்பர் கிடையாது, ஒரே நம்பர். ஸோ அதனால வந்து லோகோ பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நார்மல் 1-to-1 என்னை கூப்பிடணும், 1-to-1 என்னோட மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து லோகோ வேற மாதிரி ஐஸ்வர்யா கோலம் இருக்கும். இந்த குரூப்புக்கெல்லாம் வந்து வேற விதமான லோகோ இருக்கும். ஸோ என்கிட்ட இருந்து வருது ஒரு குரூப்ல போறது அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ குரூப் மெசேஜ். இன்னொன்று வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீக்லி இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், இது மாதிரி வீக்லி நம்மளுடைய சேனல் ஐயங்கார் கிச்சன் யூடியூப் சேனல்ல 2 நாள் வரும். சாட்டர்டே சண்டே 2 வீடியோஸ் வரும். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்கா அப்படியும் வரும், ஜென்ரல் லிஸ்ட்டும் வரும். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர்ஸ் அலையன்சஸ் ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டோம். 1, 2 இன்னும் பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிட்டோம். இன்னொரு பார்ட் 3 அடுத்த இதில் வரும் எபிசோட்ஸில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிஏ சம்மந்தப்பட்ட சிஎஸ், சிஎம்ஏ, அந்த காஸ்டிங், இந்த சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கவா பொண்ணு பசங்க எல்லாமே இருக்கும், ஐயங்கார் எல்லாமே இருக்கும். அது வந்து பண்ணிட்டு அது இந்த லிஸ்ட் எப்படி பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் பதிவு பண்ணிருக்காலும் அவ ரெக்வஸ்ட் எது அதை எடுத்துன்னு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் சிஏ டாக்டர் வந்து ஒருத்தர் கேட்டா, அதனால டாக்டர் அவ வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட ரெஜிஸ்டர் ஆயிருந்தா. ஸோ அவ கேட்டதுனால நம்ம என்னென்ன ஒரு வரிசையா வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சிஏ கூட ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, நம்மளுக்கு நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அப்பயே வந்தவா. ஸோ அவ பேரண்ட் ரெக்வஸ்ட்னால அப்படி போட்டுட்டு இருக்கோம்.
ஸோ அது மாதிரி அடுத்தது ஜெண்டர் லிஸ்ட் இப்போ ஒன்று ஆரம்பிச்சு ஒன்று போட்டோம். அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ வந்தது. ஜெண்டர் லிஸ்ட் 2 போட்டிருக்கோம். 2 போட்டிருக்கோம். அப்புறம் பெங்களூர் பாய்ஸ் கேர்ள்ஸ் போட்டிங்க, பாய்ஸ் போடணும்னா. ஸோ அது மாதிரி ஆல்மோஸ்ட் என்ன எங்கள் ஐடியானா எல்லாருக்கும் கவர் ஆகி எல்லாருக்கும் வந்து பார்த்துட்டு வந்து பெனிஃபிட் ஆகுது. ஆமாம், யூடியூப்ல போடுறது வந்து எப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்றவாளுக்கு வெப்சைட் இருக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ யூடியூப்ல பண்றது வந்து ஜென்ரல் வியூவர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே வந்து 2 லட்சம் பேர், வியூவர்ஸ் வந்து another 2 lakhs. டோட்டலாக 4 to 5 lakhs people will watch. ஸோ அதனால நான் வந்து இண்டிவிஜுவலாக அவளுடைய டேட்டாலாம் கொடுக்க மாட்டேன். அதில் வந்து வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் என்னோட நம்பர் இருக்கும். ஸோ ஜென்ரல் வியூவர்ஸ் நான் வந்து கேட்பான், ஓ எனக்கு மேட்சிங்காக இருக்கு, என்னோட பொண்ணு பையனுக்கு மேட்சிங்காக இருக்கே அப்படின்னு அவள் கேட்பான். அப்போ அவளுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு 2 பக்கம் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ பேசிக்கலாம் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் யூடியூப் சேனல் கோஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு ஃபெசிலிட்டி தான். உங்களுக்கு மெயின் டேட்டா வந்து உங்களுக்கு எங்கே பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட். இது ஐயங்கார் கிச்சன் matrimony.com இதான் வந்து நம்மளுடைய வெப்சைட். அந்த இதில் வந்து டே 1 என்னென்ன யார் ஆட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே வரும். அதில் உங்களுடைய பையனுடைய பொண்ணுடைய லாகின் டீட்டெயில்ஸ்னால் ஆட் ஆகணுன்னே கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் பார்த்து அதை வச்சு லாகின் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா பார்த்துட்டு அதை சர்ச் பண்ணி உங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வர்றது வந்து அடிஷ்னல் சர்வீஸ் நம்ம சைட்லேருந்து பண்ணுறது. இது தவிர இப்போ வந்து மொபைல் ஆப் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னொரு 1 வீக்கில் ரெடி ஆகிடும். அது கூகுளுக்கு வந்து நம்ம மொபைல் ஆப்பை கொடுத்து அது வந்து 14 days டெஸ்டிங் டைம் அவனுக்கு ஆல்ரெடி பண்ணியாச்சு. டெஸ்டிங் டைமில் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் லைவ் ஆகிடும். அது ஒன்றும் என்னன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மொபைலில் பார்க்கறது. வெப்சைட் போக முடியாட்டா கூட வெப்சைட்டில் இது மொபைலில் பார்த்துக்கலான்னு. இன்னொன்று என்ன சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, சில பேர் கொஞ்சம் வயசானவர்களுக்கு அது பார்க்கறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை நம்ம வெப்சைட்டில். ஸோ என்னன்னா கொஞ்சம் யாரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அவளே கொஞ்சம் வந்து எடுத்து சம்பந்தப்பட்டவா கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் யாராவது ஆற்றுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுன்றது. ஆமாம், இது வந்து எப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய மேட்ரிமோனி மட்டும் கிடையாது, எல்லா மேட்ரிமோனியுமே வந்து இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு தனித்தனியாக சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக கஷ்டம். ஒருவருக்கும் பண்ணிட்டு இருக்கும்போது மற்றவாளை விட்டு போயிடும். ஸோ ஒருத்தருக்கா பண்ணுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது வந்து நாங்கள்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி மேட்ரிமோனி நம்ம கெட்டி மேளம் ஆகட்டும், சாய் சங்கரம் ஆகட்டும், கல்யாண மாலை ஆகட்டும், எல்லாமே வந்து we are all டேட்டா ப்ரொவைடர்ஸ், அதாவது ஃபெசிலிட்டேட்டர்ஸ். ஒரு காரியத்துக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டி பண்ணுறவன் அவ்வளோ. உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஹெல்ப் ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு. அது வந்து நம்மக்கிட்ட பதிஞ்ச உடனே நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டுருவோம் அப்படின்னு நினைக்கப்படாது. இது வந்து another opportunity in the search. ஸோ தேடலில் ஒரு வாய்ப்பு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, அது இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால எப்படி நம்ம வந்து கொஞ்சம் இதுவாக டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ நிறைய 20 பார்க்கலாம், 20 படம் எடுக்கிறோம், 20 படம்ல 1-2 தான் நம்ம பிடிச்சி எடுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அப்போ வந்து ரிஜெக்ட் பண்றது வந்து நம்ம வந்து அதையும் வந்து மனசுல எடுத்துக்கூடாது. இது வந்து பார்ட் ஆஃப். ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கே. இப்போ வந்து ஒரு ஏஜ் குரூப்ல நிறைய பேர் கேட்பேன், எனக்கு யூஎஸ்ல இருக்கிற மாப்பிள்ளை வேணும், 1990 பாண்ட் டு 1993 பாண்ட், இந்த கேப்ல 3 வருஷம் கேப்ல யூஎஸ்ஏல இருக்கவா மட்டுமே கிட்டத்தட்ட 100 பேர் வந்துருவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குது. இப்போ 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. புரோக்கர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் 2-3 ஃபைல் வச்சுருப்பார், ஜாதகம் வச்சுருப்பார், அவர்கிட்ட 2-3 ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதில் உட்காந்து பார்த்து பேசி முடிச்சிருவோம், பிடிக்குதா பிடிக்கலையா. இப்போ அப்படி கிடையாது. அந்த ஏஜ் குரூப்பில் அந்த லொக்கேஷனில் வந்து அந்த எஜுகேஷனில் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு 100 இருக்கும். அந்த 100லேருந்து நம்ம எடுக்கும்போது ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ரிஜெக்ஷனுக்கு சான்ஸ். எப்படி நம்ம கார்பரேட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான். வேலைக்கு அப்ளை பண்ணும்போது 10 வேலைக்கு அப்ளை பண்ணுறோம், நம்மளுடைய போது ஒரு 7-8 ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே கடந்து போயிட வேண்டியது. ஆமாம், அதனால அது வந்து இது சோர்ந்து போயிடாம எல்லாருமே சுறுசுறுப்புனா என்ன, மனசுல இதே ஃபர்ஸ்ட் டே எப்படி சந்தோஷமா அப்படி பாக்குறோமோ அதே மாதிரி பார்த்து சீக்கிரம் வந்து முடிச்சிடணும் இல்லையா? அது வந்து பெருமாள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும். பெருமாள் எல்லாருக்கும் நல்லது பண்ணி கொடுக்கும், சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். ஆமா, இது வந்து எல்லாமே வந்து எல்லா மேட்ரிமோனிக்கு போகலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து டேட்டா ட்ரிவன், டிவைஸ் ட்ரிவன் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம ஆற்றுல வந்து யார் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், யார் வந்து ஹூஸ் கம்ஃபர்டபுள் வித் த மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அவள்கிட்ட அந்த ஜாப் கொடுத்தணும்.
இப்போ அம்மா அப்பா வந்து சில இடங்களில் வந்து நான் வந்து ஒரு ஒரு டைரெக்டாக ஒரு 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 பொண்ணு ஆக்சுவலி ஷீஸ் ஃப்ரம் வில்லேஜ், தமிழ்நாட்டில் வில்லேஜ்லேருந்து புதுக்கோட்டையிலேருந்து அந்த பொண்ணு. அம்மா அப்பா வந்து ரொம்ப வயசானவா, அவளால் வந்து இந்த கம்ப்யூட்டர் பார்க்குறது மொபைல் பார்க்குறதுலாம் தெரியாது. அவளே தானே பண்ணிட்டு இருக்கா. ஸோ நானும் அவளும் பேசிக்கிறது, அவள் வந்து இந்த மாதிரி வேணுமாம்மா, எனக்கு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் எஜுகேஷனில் இந்த மாதிரி பையன் வேணும்னு. ஸோ அவளே பண்ணுவாள். நான் வந்து அவள் என்ன கேட்குறாளோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ணுவேன். அவளுக்கும் வந்து வெப்சைட் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது, ஒர்க் பண்ணியிருக்கா, இப்போ தான் புதுசாக சென்னையில் ஜாயின் பண்ணிட்டா. அவளுக்கும் வெப்சைட்டில் போய் டீப்பாக பார்க்குற டைம் இருக்காது. பட் மெசேஜ் பண்ணுவான், எனக்கு இது வேணும் அப்படின்னு. நான் உடனே இமீடியட்டாக சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் கொடுத்துருவேன், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துன்னு நான் கொடுத்துருவேன். அது மாதிரி நம்ம வந்து அதில் வந்து ஈகோ பார்க்கக்கூடாது, அது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஆத்துல யாரு அந்த இதுல வெல் பெஸ்டா இருக்கா அப்படின்னு பார்த்துன்னு அவள்கிட்ட அந்த ஜாப் கொடுத்தோம். முடிச்சிடணும். அது மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளானிங் இருந்தா போறோம், கண்டிப்பா முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.